உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளியான இந்தியன் 2 திரைப்படம் எதிர்மறை விமர்சனங்களை பெற்று வரும் நிலையில் வசூல் ரீதியாக சாதனை படைத்ததா என்பதை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. இயக்குனர் ஷங்கர் இயக்கத்தில் உருவான இந்தியன் 2 திரைப்படம் ஒட்டுமொத்த திரையுலகின் கவனத்தை தன் பக்கம் வைத்திருந்தது. 28 வருடங்களுக்கு பின் வெளியாகும் இரண்டாம் பாகம் இக்கால ரசிகர்களை ஈர்க்குமா? இந்தியன் தாத்தா மீண்டும் மிரட்டுவாரா என்ற கேள்விகளுக்கு மத்தியில் ஜூலை 12ஆம் தேதி இந்தியன் 2 வெளியானது. இந்தியன் 1ஆம் பாகத்திலிருந்த மேஜிக்கை 2ஆம் பாகம் பூர்த்தி செய்யவில்லை என பலர் கருத்து தெரிவிக்க கலவையான விமர்சனங்களே நீடித்து வந்தது. ஃபர்ஸ்ட் பார்ட் 96ல் வந்த படங்க. அப்படி இப்போ பார்க்கும்போது அதே இம்பாக்ட்ல கொஞ்சம் கதையை சேர்த்துட்டு அதெல்லாம் விரும்பி பார்க்குற ஒரு சீனுங்க. திரைக்கதையில் சொதப்பியதாக பலர் கருத்து தெரிவித்து வந்தாலும் நடிகர் கமல்ஹாசனின் நடிப்புக்கு தலைவணங்குவதாகவே ரசிகர்கள் தெரிவிக்கின்றனர். ஆனாலும் இந்தியன் தாத்தாவின் மேக்கப்பில் கூடுதல் கவனம் செலுத்தியிருக்கலாம் என்பது அவர்களின் ஆதங்கமாக உள்ளது. படத்தில் இந்தியன் தாத்தா மிரட்டினாலும் மற்ற கதாபாத்திரங்களுக்கான முக்கியத்துவம் மிஸ் ஆகிறது என்பதும் சிலரின் கருத்து. குறிப்பாக பாபி சிம்ஹா, ரகுல் பிரீத் சிங், ஜெகன், பிரியா பவானி சங்கர், சமுத்திரக்கனி, தம்பி ராமையா என பல நடிகர்கள் இருந்தும் அவர்களின் முக்கியத்துவம் தென்படவில்லை என்கின்றனர். இருப்பினும் AI தொழில்நுட்ப உதவியுடன் நடிகர் விவேக்கை படத்தில் இடம்பெற செய்ததற்கு தனியாக பாராட்டி வரும் நிலையில் நடிகர் விவேக்கிற்காக தானே நடித்ததாக கூறியுள்ளார் நடிகர் கோவை பாபு. இந்தியன் 1ஆம் பாகத்திலிருந்த மேஜிக் இந்தியன் 2ஆம் பாகத்தில் இல்லை என கூறினாலும் தேவைக்கேற்ப அரசியல் பேசியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் இம்முறை உள்ளூர் அரசியலை விட தேசிய அரசியல் படத்தில் அதிகம் எட்டி பார்த்ததை காண முடிந்தது. இப்படி கலவையான விமர்சனங்களை பெற்று வரும் இந்தியன் 2 திரைப்படத்தில் நீளமான காட்சிகள் இருப்பது பின்னடைவாக கருதப்பட்டதால் படத்தில் சில காட்சிகளை குறுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. 20 நிமிட காட்சிகள் நீக்கப்பட்டு 2.5 மணி நேரம் 40 நிமிடங்களுக்கு படம் குறுக்கப்பட்டுள்ளது. அதே வேளையில் இயக்குனர் ஷங்கரின் மார்க்கெட்டை குறைக்க இந்தியன் 2 படத்தை திட்டமிட்டு எதிர்மறையான விமர்சனங்களை முன்வைப்பதாகவும் ஒரு கருத்து நிலவி வருகிறது. இந்தியன் 3ஆம் பாகம் வேள்பாரி கதை உள்ளிட்டவற்றை இயக்க உள்ளதாக ஷங்கர் அப்டேட் கொடுத்துள்ளதால் அதனை முறியடிக்க போடப்பட்ட சதி என்றும் சினிமா வட்டாரங்களில் பேசப்படுகிறது. விமர்சனங்கள் ஒருபுறம் இருக்க முதல் நாளில் கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய் வசூலை அள்ளியுள்ளது. அத்துடன் இந்த வார முடிவில் 200 கோடி ரூபாய் வசூலை தொடும் என படக்குழு எதிர்பார்த்துள்ளது. எதிர்மறையான விமர்சனங்களை கடந்தும் வசூலில் சமாளித்து வரும் இந்தியன் 2ஆம் பாகம் வசூலில் சாதித்து காட்டுமா என்பது விரைவில் தெரியவரும் என்கின்றனர் திரை விமர்சகர்கள். மேலும் இந்தியன் 2 படத்தின் முடிவில் வெளியான 2ஆம் பாகத்தின் ட்ரெய்லர் எதிர்பார்ப்பை தூண்டியுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.